முப்பெரும் விழா விருது பெறுவோர் பட்டியலை திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இதன்படி பெரியார் விருது பெங்களூரு வி.டி. சண்முகத்திற்கும், அண்ணா விருது திருமதி முனவர் ஜானுக்கும், பாவேந்தர் விருது புதுக்கோட்டை விஜயாவுக்கும், கலைஞர் விருது நடிகர் குமரிமுத்துவிற்கும் வழங்கப்படுகிறது. பேரறிஞர் கேரள ஆளுநர் பதவியிலிருந்து ஷீலா தீட்சித் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே பிஜேபி மூத்த தலைவர் கல்யாண் சிங், முன்னாள் மத்திய அமைச்சர் சி வித்யாசாகர் ராவ், குஜராத் சபாநாயகர் வாஜுபாய் வாலா மற்றும் மிருதுலா சின்ஹா ஆகிய 4 பேர் புதிய ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றதும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் சுதாகரன் இளவரசி தரப்பில் 8 நாட்களாக நடைபெற்று வந்த வாத பிரதிவாதங்கள் இன்றுடன் நிறைவடைந்தது. 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இழுத்தடிக்கப்பட்டு வரும் தமிழக மீனவர் பிரச்சினைக்கும் இலங்கை தமிழர் விவகாரத்திற்கும் நிரந்தர தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமித் ஷாவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பழைய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் 1 ஏக்கருக்கு 80 ரூபாய் ஊழியர்களின் ஊதிய உயர்வு பற்றி பேச்சு நடத்துவதில் அக்கறை காட்டாத அரசின் அலட்சியத்தை கண்டித்து மதுரையில் அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் எதிரே அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு பற்றி பேச்சு நடத்த வேண்டும் என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வது, புதிய பணியிடங்களை உருவாக்குவது உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலியில் வருவாய்த்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சென்னையில் நடைபெறும் சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க உள்ளதாக தற்போதைய சாம்பியன் ஸ்டானிஸ்லாஸ் வாவ்ரின்கா உறுதி செய்துள்ளார். தெற்காசியாவின் முக்கியமான ஏடிபி டென்னிஸ் போட்டியாக சென்னையில் ஜனவரி மாதம் சென்னை